ஓம் நமச்சிவாய. நாம் கடந்த சில நாட்களாக ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்தோம். இன்று முதல் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அவற்றுள் முதலாவதாக அரியலூரில் உடையார்பாளையம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பயர்னீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு எவ்வாறு செல்வது? அரியலூர் ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் அரியலூரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும் ஜெயங்கொண்டத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. உடையார்பாளையம் நகரின் மையத்திலேயே அமைந்திருக்கின்றது. திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து 94 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவர் பயர்னீஸ்வரர், உற்சவரும் பயர்னீஸ்வரர் தான். தாயார் நறுமலர் பூங்குழல் நாயகி, தலவிருட்சம் மகிழ மரம். இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்ன? தமிழ்நாட்டில் இருக்கின்ற பழைய ஜமீன்களுக்குள் உடையார்பாளையமும் ஒன்று. வீரத்திற்கும் தியாகத்திற்கும் கல்விக்கும் பெயர் பெற்ற பல ஜமீன்தார்கள் இதனை ஆண்டு இதற்கு நற்பெயரை கொடுத்திருக்கின்றார்கள். இதன் அதிபர்களாகிய காலாட்கள் சோழ உடையார்கள் தங்கள் படைகளோடு தங்கிய இடமாதலாக இருப்பதால் இதற்கு உடையார்பாளையம் எனும் பெயர் உண்டாயிற்று. இந்த ஊரில் இருக்கின்ற திருக்குளம் வற்றியதே கிடையாது என்று சொல்கின்றார்கள். உடையார்பாளையத்தில் தெப்ப உற்சவம் மிக அழகாக இருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் அந்நியர்களின் படையெடுப்பும் போது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்பிகை, ஸ்ரீ வரதராஜர் முதலியவர்களின் உற்சவ மூர்த்திகள் இந்த ஆலயத்துக்குள் எழுந்தருளியிருக்கின்றார்கள். நித்திய நைமித்தங்கள் நடைபெற்றன. உடையார்பாளையத்துக்கு சென்றால் அச்சமின்றி இருக்கலாம் என்ற நம்பிக்கை யாவருக்கும் இருந்து வந்தது. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் திருமணத்தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடைபெறுகின்றது. பௌர்ணமி என்று இந்த ஆலயத்தையும் காண்டீப திருக்குளத்தையும் வலம் செய்தால் கைலாயம் மற்றும் கங்கையை சேர்த்து வலம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடனாக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கையை நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதால் ஜாதகத்தில் இருக்கின்ற ராகு தோஷம் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடுகின்றது. இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற நவ கிரகங்கள் யாவும் அவற்றுக்குரிய வடிவ பீடங்களில் காட்சியளிக்கின்றார்கள். இந்த தலம் நவக்கிரக பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த ஸ்தலத்தின் பெருமைதான் என்ன? மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது முர்கபுரி என்று அழைக்கப்பட்ட இந்நாளைய உடையார்பாளையத்தில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அப்போது தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டார்கள். விநாயக பெருமான் அர்ஜுனனுடைய காண்டீப வில்லை வளைத்து அந்த இடத்தில் ஏரியை உண்டாக்கினார். இதனால் இந்த திருக்குளம் வில் வடிவத்திலேயே அமைந்திருக்கின்றது. அவ்வாறு வில்லை வளைத்த நிலையிலேயே இந்த ஆலய வாசலில் வில் வளைத்த விநாயகராக காட்சியளிக்கின்றார் இங்கிருக்கும் விநாயகர். ஈசனுடைய திருக்கல்யாண வைபவத்தை காண யாவரும் கைலாய மலைக்கு சென்றுவிட பாரத தேசம் இரண்டாகி தென்கோடி உயர்ந்து வடகோடி தாழ்ந்து விட்டது. எனவே இறைவன் அகத்தியரை அழைத்து தெற்கே சென்று நிற்க பூமி சமமாகும் என்று உத்தரவிடுகின்றார். அந்த உத்தரவை ஏற்றவர் தென்கோடி செல்லும் போது இந்த ஆலயத்தில் அமர்ந்து தியானத்திலே ஈடுபடுகின்றார். அந்த சமயத்தில் ஏரியில் இருந்த தவளைகள் எல்லாம் சப்தமிட்டு இடையூறு செய்து கொண்டிருந்தன. அதனால் கோபம் கொண்ட அகத்திய முனிவர் இனி இந்த ஏரியில் தவளைகள் சப்தம் செய்யக்கூடாது என்று சாபமிட்டார். அன்றிலிருந்து இந்த ஏரியில் இருக்கின்ற தவளைகள் சப்தம் செய்வதே கிடையாது. சரி, இந்த ஆலயத்தின் தல வரலாறு தான் என்ன? சுமார் 1400 வருடங்களுக்கு பழமையானது இந்த கோயில். மலை நாடான திவாகரபுரி எனும் ஊரில் இருந்து வந்த வணிகன் ஒருவன் சோழ நாட்டிலும் மற்ற பிற நாட்டிலும் மிளகு பொதிகளை மாடுகளின் மேல் ஏற்றிக்கொண்டு இந்த ஊர் வழியாக விருத்தாச்சலத்துக்கு சென்றார். அப்போது ஒரு சுங்கச்சாவடி இருந்தது. மிளகுக்கு அதிக வரி கொடுக்க வேண்டியிருந்ததால் வணிகன் அதிகாரியிடம் இந்த ஊர் இறைவன் சாட்சியாக பொதி மூட்டைகளில் இருப்பது பயறு என்று பொய் சொல்லி அதற்கான வரியை கொடுத்தார்.
விருத்தாச்சலம் சென்று பொதியை அவிழ்க்கும்போது எல்லாம் பயிராக இருந்ததைக் கண்டு மிகவும் வருந்தினான். பொய் சொன்னதற்காக கிடைத்த தண்டனை என்று எண்ணி பழமலைநாத சுவாமியிடம் முறையிட்டான். அப்போது விட்ட இடத்தில் தேட வேண்டும் என்று அசரீரி கேட்டது. உடனே வணிகன் இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வந்து சிவபெருமானை வழிபட்டான். ஈசன் அருளால் பயிரெல்லாம் மீண்டும் மிளகாக மாறியதால் வணிகன் மகிழ்ச்சி அடைந்து சென்றான். மிளகை பயிராக செய்த காரணம் பற்றி சிவபெருமானுக்கு பைரணிநாதர் என்னும் திருநாமமும் இந்த ஊருக்கு பத்ராரண்யம், பைரணீஸ்வரம் மற்றும் முர்கபுரி என்ற பெயர்களும் வழங்கப்பட்டன. சுவாமியின் திருநாமம் வடமொழியில் முர்கபுரீஸ்வரர் எனவும், அதாவது முர்க்கம் என்றால் பயறு என்று பொருள், தமிழில் பயரணி நாதர் எனவும் வழங்கப்படுகின்றது. அம்பாளின் பெயர் வடமொழியில் சுகந்த குசும குந்தலாம்பிகை. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அருளை பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.